மேட்ச் பிட்வீன் எங்கள் மங்கத்தேவன்பட்டி வர்சஸ் கரம்பக்குடி 2 டீமுக்கான மேட்ச். ஆக்சுவலாக குவார்டர் ஃபைனலுக்கு இவங்களுக்கு தான் மேட்ச் நடந்துச்சு. ஸோ குவார்டர் ஃபைனலில் லூஸ் பண்ண 2 டீமுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததில் அதுக்கப்புறம் மறு உயிர் கிடச்சி வந்திருக்காங்க எங்கள் கரம்பக்குடி. ஸோ கண்டிப்பாக ஒரு ரிவால்ட்ரியான பேட்டில் இருக்க போது என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம், வெயிட் பண்ணி. டோர்னமெண்டா செமிஃபைனல் மேட்ச் கரம்பக்குடி வெர்சஸ் மங்கத்தேவன்பட்டி. சோனி மேஸ்மன் சைக்கிளில் இருக்குது, நீர்பழனி கார்த்தி நான் சைக்கிளர் சர்வான். டேவில் நிறைய மேட்ச் இம்ப்ரெசிவ் ஆடிக்கிற பிளேயர். ஸோ மேட்சுக்கான முதல் ஓவர் ராஜ்குமார் வந்திருக்காரு. டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே இம்ப்ரெசிவாக போட்டிருந்த பவுலர், ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஓவர் 6 ஓவர் மேட்ச், முதல் 2 ஓவர் பவர் பிளே. முதல் பந்தே நேருக்கு நேர் பிரவீன் பாலுக்கு போனாரு. வாட்டர் ஸ்டாப்புங்க, இங்க சரியான ஸ்டாப்பு. மாதேஷ் எதிரணிக்கு வெற்றி மட்டும் இல்லை, ரன்னையும் நான் தடுத்து தான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். 2 ரன். செகண்ட் ஒன் தரிச்சு போயிருக்கு கவர்ஸ்ல. பவுண்டரிக்கு இந்த முறை வாய்ப்பு இருக்குமா? அப்பயும் போயிட்டாருன்னு நினைக்கிறேன் மாதேஷ். நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் வந்து 2 ரன். தேர்ட் ஒன் பேட்ல பட்டு வந்து எக்ஸலன்ட் கீப்பிங், உடம்பு போட்டு ஸ்டாப் பண்ணிருக்காரு. டாட் பால். ஃபோர்த் ஒன் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஃபுல் டாஸ் பால் மிஸ் பண்ணிட்டாருங்க. அடிச்சிருந்தா கண்டிப்பா கிளியர் பண்ணிருக்கோம். நீ பேட்ஸ்மேன் விக்கி கரெக்டான இடத்துல போட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஃபுல்லாவே பேஸா போட்டிருந்தாரு. சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஓவர் பிளேயோட கடைசி ஒரு பந்து, ஒரு ஸ்லோயர் கரெக்டான பிக்கு, ஒரு லேசியான ஸ்லோயர் டெலிவரி, அதை கரெக்டா பனிஷ் பண்ணிருக்காரு இங்க சர்வான். எண்ட் தி ஓவர். ஓவர் முடிஞ்சிருக்கு. 11 ரன் அடிச்சிருக்காங்க. மேட்சுக்கான செகண்ட் பவர் பிளே குரு வந்திருக்காரு. வெயிட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாலே வெடி போயிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ரீ பால், ஃபுல் டாஸ் பால் கேப்ல போயிருக்கு. 2க்கு வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்தா 2 ரன். சாரி, அங்க 2 அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பவுண்டரியே போயிடுச்சுங்க, ஃபீல்டர் மிஸ் ஃபீல்டு பண்ணி. நெக்ஸ்ட் ஒன் ரைட்டாவே எடுத்துட்டு வந்து காலில் போட்டிருக்கான்னு சொல்லலாம். டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஓகேட்டா வந்திருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் கேட்ச பிடிச்சிடான். வாட்டா கேட்சுங்க, இங்க மண்டை விட்டு பிரவீன் சரியான கேட்ச். ஃபுல் டாஸ இந்த பக்கம் திருப்பாம நேருக்கு நேரானாரு, கேட்ச பிடிச்சாங்க. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேன் சக்தி இந்த எக்ஸ்ட்ரா பவுல் சூப்பரா போட்டிருக்காரு இங்க. டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஆள்ல போட்டு போயிருக்கு. ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள். 2 ஓவருக்கு 16 ரன் அடிச்சிருக்காங்க கரம்பக்குடி. தேர்ட் ஓவர் பட ராஜ்குமார். ஃபர்ஸ்ட் பால் ஓவர் பவுன்ஸ் ஓடி போயிருக்கு. பரட்டி அனுப்பிருக்காரு. ஒரு சிங்கிள். ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் வைடு. போன பால் ஒரு வைடு. நெக்ஸ்ட் ஒன் ஃபீல்டு கையில் போகணும்னு நினைக்கிறேன். அங்கே அடிச்சு பார்க்குறாங்களா? டேரக்ட் டிக்கெட்டாக இருந்தால் கண்டிப்பாக விக்கெட் ஆகிருக்கும். டேரக்ட் டிக்கெட் இல்லை. ஒரு 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் வைடு. நெக்ஸ்ட் ஒன் தரையை தான் போயிருக்கு. அதிகபட்சம் சிங்கிள் மட்டும் தான் இருக்கும். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் கண்ட்ரி திசையில் அடிச்சிருக்காங்க. 2க்கு வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்தா மணி ஃபீல்டர் சின்ன மிஸ் ஃபீல்டு. 2 ரன். நெக்ஸ்ட் ஒன் நோ பால் கொடுத்துருக்காங்களா? எஸ், போன பால் ஒரு நோ பால். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சாருங்க. சான்ஸ் பால் நல்லா டேக்கன், ஆனால் ஃப்ரீ ஹிட் விக்கெட் கன்சிடர் ஆகாது. அதுக்கப்புறம் ஓடிடுவாங்க கண்டிப்பா. ஸ்கோர் முடிஞ்சிருக்கு. 31 அடிச்சிருக்காங்க. 4வது ஓவர் டாட் பால். செகண்ட் ஒன் டாட் பால். தேர்ட் ஒன் ஒரு சிங்கிள். ஃபோர்த் ஒன் சான்ஸ் பால் சரியான ஹைட்டு. கேட்சை பிடிக்கிறது கஷ்டமானு பார்த்தா குரு பின்னாடியே போய் கேட்சை பிடிக்க பார்க்குறான்னு பார்த்தா மிஸ் பண்ணிட்டாரு. 2 ரன் ஓட்டாங்க இங்க. நெக்ஸ்ட் ஒன் 6 டிஃபென்ஸ் தரையில் ஆட்டு போயிருக்காங்க. ஒரு சிங்கிள். சூப்பரானாங்க, குவாலிட்டியாக ஒரு கவர்ஸில். ஆனால் ஃபீல்டரும் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் சிங்கிளோட ஸ்டாப் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள் டு எண்ட் ஓவர். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 36. போன ஓவரை சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு குரு. சிவா மேட்சுக்கான 5வது ஓவர் போஸ்டாருங்க. முதல் பந்திலே ஒரு விக்கெட். நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேன் சந்தோஷ்.
ஸோ கரம்பொடிக்காக முக்கியமான இன்னிங்ஸ் இன்னைய டேபிள் ஆன பேட்ஸ்மேன் சொல்லலாம். இதை வச்சா சிங்கிள் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்தாரு. நெக்ஸ்ட் ஒன் வரட்டி ஆடி இருக்காரு. கண்டிப்பா இது பவுண்டரி போயிடுறதுக்கு வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறேன். சொன்னதுக்காகவே போகலன்னு நினைக்கிறேன். போயிடுச்சுங்க. ஆனா பவுண்டரி நல்லா தாண்டிடுச்சு பவுண்டரி. நெக்ஸ்ட் ஒன் கேப்ல 2க்கு வாய்ப்பு இருக்குமா? அங்க குரு விரட்டி வந்திருக்காரு பாலுக்கு. இந்த எண்ட்ல அடிச்சாங்க. சரியான எஃபோர்ட்டுங்க. இங்க விழுந்து பிடிச்சிருக்காரு. 2 ரன். அகைன் கேப்ல இதையும் 2 கால் பண்ணிருக்காங்க. 2 ஓட முடியுதான்னு பார்த்தாங்க. மணி விரட்டி வந்தாரு பாலுக்கு. நல்ல ஸ்டாப். கரெக்டான த்ரோவா இருந்தாலும் உள்ள வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2 ரன். லாஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனாரு. இதையும் சிங்கிளா மாத்திட்டாங்க. எப்படி வந்தாலும் முக்கியமான ரன் எடுத்துக்குவாங்க. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 47 அடிச்சிருக்காங்க கரம்பக்குடி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர் சந்தோஷ். சூப்பரான டெலிவரி. நிக்க வச்சு மாறி இருக்காங்க. விக்கெட். ஒரு மாதிரி இங்க அங்கன்னு அங்க அடிக்காம கையில வச்சு இங்க வீசியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சாரு. நின்ன இடத்துல ஒரு 6. கண்டிப்பா இதை தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சு இங்க 6. எக்ஸலண்டா போட்டிருக்காரு. சூப்பர் டெலிவரி. டாட் பால். ஃபுல்லா மறுக்கி போய் சூப்பரா அடிச்சாருங்க. ஐயா கண்டிப்பா தாண்டி போக ரொம்ப தூரம் போயிருக்கு. 1 மோர் 6. இந்த ஓவர்ல 2வது 6 பதிவு பண்றாரு இங்க சக்தி. நெக்ஸ்ட் ஒன் விக்கெட் இழந்திருக்காங்க சக்தி. டார்கெட் டிசைடிங் பால். லாஸ்ட் ஒரு பால். சந்திக்க தினேஷ். பெரிய சொத்து. ஆனா பேட்ல பல்ல. டாட் பால் டு எண்ட் இன்னிங்ஸ். 59 அடிச்சிருக்காங்க. 60 கரெக்டா டார்கெட். 6 ஓவருக்கு மங்கத்தேவன் பட்டி. மார்னிங் ஃப்ரெண்ட் சைக்கிள்ல மண்டப பிரவீன் நான் சைக்கிள குரு. மேட்சுக்கான முதல் ஓவர் கடுக்க கார்த்தி போலீஸ் கார்த்தி வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் வரட்டி ஆட பார்த்துருக்காரு. அங்க ஃபீல்டை தாண்டி போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். பவுண்டரிக்கு போகுதா பால் இடையில ஸ்டாப் ஆகும் பார்த்தா பவுண்டரிக்கும் போயிடுச்சு. பவுண்டரி. ஸ்டார்ட் வித் பவுண்டரி. இங்க குட் ஷாட் அண்ட் குட் ஷாட் ரெண்டுமே நல்லா பதிவு பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் எக்ஸலண்ட் டெலிவரி. சூப்பரா போட்டிருக்காங்க. ஆனா ஒயிட் ஒரே லைன் அப்படிங்கிற பட்சத்துல. செகண்ட் ஒன் ரீபால். நல்ல பவுலிங் நல்ல கீப்பிங். டாட் பால். தேர்ட் ஒன் சூப்பரா அடிச்சாருங்க. மண்டை விட்டு பிரவீன் தாண்டி போயிடும். சூப்பரா அடிச்சிருக்காரு. மறிச்சு ஆட பார்த்தாரு. அங்க ஃபீல்டு கைக்கே தான் போனுச்சு. ரன் அவுட்லயும் ஒரு சான்ஸ் இருந்துச்சு. அங்கேயும் மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சான்ஸ் பால். நல்ல கேட்ச். இந்த மாதிரி போட்டாங்க. இங்க விக்கெட் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் என்ஜிஓ சிவா வந்திருக்காரு. இங்க நேருக்கு நேர் பவுலரே போட்டாங்க. டாட் பால். முதல் முடிஞ்சிருக்கு. 11. அதுக்கு செகண்ட் ஓவர் கார்த்தி. செகண்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். அலட்டிக்காம அடிச்சாரு முதல் பந்துலேங்க. போயிடுச்சு. ரொம்ப பிளெக்சிபிள். ரொம்ப கீழே போயிருக்காரு. சூப்பரான 6 பதிவு பண்ணியிருக்காரு குரு. ஸ்டார்ட் வித் 6 அப்படின்னு சொல்லலாம். இந்த ஓவரை வார்ம் வெல்கம் பண்ணியிருக்காரு. செகண்ட் ஒன் போர் டெலிவரி. நல்லா கம்பேக்ட் டாட் பால். தேர்ட் ஒன் அகைன் டாட். பேக் டு பேக் 2 டாட். ஃபோர்த் ஒன் சான்ஸ் பார். கேட்சுக்கு வாய்ப்பா பவுலரே போச்சாருங்க. இங்க விக்கெட். முக்கியமான பேட்ஸ்மேனோட விக்கெட் எடுத்திருக்காரு. இங்க நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் பாலா. ஃபுல் டாஸ் சான்ஸ் பார். நல்ல கேட்ச புடிச்சிருக்காரு. விக்கெட். இங்க பேக் டு பேக் 2 விக்கெட் எடுத்திருக்காரு கார்த்தி. நீ பேட்ஸ்மேன் மாதேஷ். நேருக்கு நேர் போயிருக்கு. இந்த ஓவர்ல வெரி ஃபர்ஸ்ட் பால் முதல் பந்தே 6 போனுச்சு. அதுக்கப்புறம் போன ஓவர் எப்படி கம்பேக் கொடுத்தாங்களோ அதே மாதிரி கொடுத்துருக்காங்க கரம்பக்குடி. மேட்சுக்கான 3வது ஓவர் கார்த்தி. அகைன் அவரே வந்திருக்காரு. சரியான ஹைட். கேட்ச பிடிச்சா மேட்ச்ல மூமெண்ட் அப்படியே சேஞ்ச் ஆகும்.
சக்தி என்ன பண்றாருன்னு பார்த்தா கையில போட்டு போயிடுச்சுங்க இங்க 6. மாதேஷ் ஒரு பக்கம் இருந்தா மேட்ச்ல மொமெண்ட் அப்படியே சேஞ்ச் பண்ணுவாரு. அவருக்கு லைஃப் கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். இங்க கையில போட்டு போயிடுச்சு 6. பெரிய டிசப்பாயின்மெண்ட் நீங்க போலர்ட்ட கார்த்திகிட்ட. நெக்ஸ்ட் ஒன் சூப்பரான டெலிவரி, நல்ல கம்பேக் பவுலர்ட்ட இருந்து டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன். இந்த முறை இன்னொரு கேட்சுக்கான லைஃப் இருக்காங்க. சந்தோஷ் இருக்காரு, உஷாருங்க இங்க கேட்ச் அகைன் செலிப்ரேஷன், சிக்னேச்சர் செலிப்ரேஷனை போட்டான்னு சொல்லலாம். இங்க கார்த்தி விக்கெட். இந்த முறை நோ மோர் மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷ் பிடிச்சிருக்காரு. மணி நீ பேட்டர், விக்கெட் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், அள்ளி குச்சிருக்காருங்க இங்க விக்கெட். ஏகப்பட்ட விக்கெட் இந்த ஓவர்ல சூப்பரா போட்டு கொடுத்துருக்கான்னு சொல்லலாம். இங்க கடைசி ஒரு பந்து ராஜ்குமார் சைக்கிள் பவுலரான ஹேட்ரிக் விக்கெட்டா இருந்தால் புரட்டி ஆடி இருக்காரு. கேட்சுக்கு வாய்ப்பானு பார்த்தா ஃபீல்டரால கேட்ச பிடிக்க முடியல. சிங்கிள். ரெண்டாவது ரன் ரெஸ்ட் பண்றாங்களான்னு பார்த்தா ஓட்டாங்க 2 ரன். 3 முடிஞ்சிருக்கு. 26. வாட் அன் ஓவர் இங்க கடுக்காடு கார்த்தி, போலீஸ் கார்த்தி சூப்பரா போட்டு கொடுத்துருக்காரு ஓவரை. 4வது ஓவர் அகைன் கார்த்திக். முதல் 4 ஓவர் கார்த்திக் அப்படிங்கிற பவுலர் தான் போட்டிருக்காங்க. முதல் பந்தே இங்க ஆசாருங்க பவுண்டரி. செகண்ட் ஒன். கேட்சுக்கு வாய்ப்பு இருக்குமான்னு பார்த்தா யாருமே ரிஸ்க் எடுத்து பார்க்கல. ஏதாவது ஒரு ஃபீல்டரு கொஞ்சம் பாஸ் ஆகி வந்து பார்த்துருக்கலாம். ஒரு சிங்கிள் லைஃப் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா இந்த பேட்ஸ்மேன் உள்ள இருக்க வரைக்கும் ஒரு மாதிரி மேட்சை எடுத்துட்டு போயிடாரு. ஸ்கோர்லாம் ஒரு விஷயமே இல்லை. லீக் மேட்ச்ல இருந்து எல்லா மேட்சும் நல்லா ஆடுறாரு ராஜ். நெக்ஸ்ட் ஒன். இதுவும் கேப்ல தான் விழுகும். ஃபீல்டர் கேட்ச பிடிக்க முடியாது. பொறுமையா எடுத்து போட தான் பார்ப்பாங்க. ஒரு சிங்கிள் பாலோட. நெக்ஸ்ட் ஒன். இதுவும் கேப்ல தான் போயிருக்கு. 2க்கு வாய்ப்பு இருக்குமா சிங்கிளோட சாப்பாடுன்னு பார்த்தா 2வது ரன்னு கால் பண்ணாங்க. ஆனா இங்க ஸ்லிப் ஆயிட்டாரு பேட்ஸ்மேன். அது காரணமா அவரும் உள்ள போயிட்டாரு சிவா. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். வாகன அடி கிளப்பி விட்டுருக்காரு சக்தி ஃபீல்டருங்க. ஒரு சிங்கிள். லாஸ்ட் ஒன் டெலிவரி, முக்கியமான பால் நெட் பண்ணிக்கு சூப்பரா போட்டிருக்காரு. 1 more டாட் பால் டு எண்ட் தி ஓவர். 34 அடிச்சிருக்காங்க. சாரி 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 34 அடிச்சிருக்காங்க. 2 ஓவருக்கு 26 அடி. 12 பாலுக்கு 26. தினேஷ் பவுலிங்ல. முதல் பந்தே நேருக்கு நேர் போயிருக்கு. 2க்கு வாய்ப்பு இருக்குமா சிங்கிளோட சாப்பாடு பார்த்தா சக்தி எங்க ஃபீல்டர். ஒரு சிங்கிள். செகண்ட் ஒன். சூப்பரா போட்டிருக்காரு. எக்ஸலன்ட் டெலிவரி, டாட் பால். தேர்ட் ஒன் ஃபுல்லா மறுகினாரு. கைக்கே நினைக்கிறேன். எஸ், டாட் பால். முக்கியமான நேரத்துல பதிவு பண்ணிருக்காரு இங்க. நெக்ஸ்ட் ஒன். அகைன் ஒரு டாட் பால். முக்கியமான நேரத்துல வேல்யூபிள் டாட் பால் பதிவு பண்ணிருக்காரு இங்க தினேஷ். நெக்ஸ்ட் ஒன். சூப்பரா அடிச்சாருங்க. பாலுக்கு ரியாக்ட் பண்ணாரு இந்த முறை. அதன் காரணமா ஒரு பவுண்டரி போயிருக்கு. லாஸ்ட் ஒன். முக்கியமான பால். 5 பந்து பெரிய அளவுல ரன் கொடுக்கல. 6வது பந்தும் கொடுக்கலன்னு சொல்லலாம். வாட் அன் ஓவர் இங்க தினேஷ். ஆக்சுவலா 2 லூசருக்கும் நடந்த மேட்ச் 3வது குவார்டர் ஃபைனல் மேட்ச். அப்பதான் நம்ம சாப்பிட போயிருந்தோம். அப்பவும் 6க்கு 5 இவர் தான் போட்டு கொடுத்தாரு. இப்பவும் 5 ரன்னுக்கு போட்டு கொடுத்துருக்காரு. சூப்பர் பவுலிங் இங்க. கடைசி 6 பாலுக்கு 21 அடிக்கணும். 6க்கு 21 ஃபர்ஸ்ட் ஒன். கேப்ல போயிருக்கு. 2க்கு வாய்ப்பு இருக்குமா சிங்கிளோட சாப்பாடு பார்த்தா அங்க கார்த்தி ஃபீல்டர் சின்ன மிஸ் ஃபீல்டு. அதை பார்த்து கம்ஃபர்டபுளா ஓட்டாங்க 2 ரன். 5 பாலுக்கு 19. செகண்ட் ஒன். பேருங்க ஒயிட் கொடுத்துருக்காங்க. 5க்கு 18. ஒரு பிளிக் ஆடி இருக்காரு அங்க கார்த்தி ஃபீல்டர். ஸ்டாப் பண்ண முடியலங்க. பவுண்டரி போயிடுச்சு இங்க. சூப்பரான ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காங்க. ரெமினி இருக்க 4 பாலுக்கு 14 அடிக்கணும். 4க்கு 14. தேர்ட் ஒன். இந்த முறை கேப்ல போயிருக்கு. 2க்கு வாய்ப்பு இருக்குமா சிங்கிளோட சாப்பாடுன்னு பார்த்தா த்ரோ கீப்பர் 2க்கு வந்திருக்கு. புடிச்சு அடிச்சாங்க. சான்ஸ் பா நாட் அவுட் கொடுத்துருக்காங்க இங்க. 2 ஓட்டாங்க. 3க்கு 12. சூப்பரா போட்டிருக்காரு. எக்ஸலன்ட் டெலிவரிங்க. முக்கியமான நேரத்துல ஒரு டாட் பால் கொடுத்துருக்காங்க. 2 பாலுக்கு 12. சரியான பிரஷரா போகுது மேட்ச். 2க்கு 12. ஆசாருங்க இந்த பால் 6 போயிடுச்சு. 6 கடைசி 1க்கு 6 மேட்ச மாத்திருக்காங்க. வாட் அ ஷாட். ஹை பிரஷர் ஹை த்ரில்லரா எடுத்துட்டு போயிருக்காங்க. கடைசி 1க்கு 6 சரியான பிரஷர், செம்ம ஹை பிரஷரா எடுத்துட்டு போயிட்டாங்க. டாட் பால் மேட்ச் பாயிண்ட் இங்க கரம்பக்குடி.
ஸோ கடைசி 1-6 அப்படின்னு நெயில் பிட்டிங்காக மேட்சை போயிருந்தாலும் ஜெயிச்சிட்டாங்க இங்க. வாட் அ மேட்ச்! அதிகமான மேட்ச், ஹை த்ரில்லராக எடுத்துகிட்டு போய் தான் மேட்சை ஜெயிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் எங்கள் கரம்பக்குடி. ஸோ கரம்பக்குடின்னு பெயர் இருந்தாலே அங்கே த்ரில்லராக தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லா மேட்ச் போலவே இந்த மேட்சும் செம்ம த்ரில்லிங்காக எடுத்துகிட்டு போய் ஃபைனலி மேட்சை வின் பண்ணிட்டாங்க. ஒரு பக்கம் ஹால் லக் அப்படின்னு தான் சொல்லணும். ராஜ் நல்லா ஆடிக்க இருந்தார், பட் மேட்ச் ஆட முடியல, வின் பண்ணி கொடுக்க முடியல. ஹால் லக். டோர்னமெண்ட்டாக முதல் செமிஃபைனல் மேட்ச் நரங்கியப்பட்டு ஸோ நடத்துகிற டோர்னமெண்ட்டில் கரம்பக்குடி டோனி பாய்ஸ் அவங்களுக்கு எகென்ஸ்டாக விளையாட போகிற டீம் எங்கள் புதுலூர் CCC 2 டீமுக்கான மேட்ச். ஸோ கண்டிப்பாக மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். செகண்டில் காமராஜ் மேட்சுக்கான முதல் ஓவர் ஜெகன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன் முதல் பந்து தெளிவாக கட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டும் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஒன் கார்த்திக் சைக்கிள் டீசன்ட் டிஃபென்ஸ் தெளிவாக ஆடி இருக்காரு. ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் லாங் ஆஃப்ல தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பானு பார்த்தா நல்லா கேட்ச், விக்கெட் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேன் முருகன் வந்திருக்காரு. ஃபோர்த் ஒன் முதல் பந்தே மறைச்சு அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக இது பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சு இங்கே பவுண்டரி. ஃபிஃப்த் ஒன் இந்த முறை கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா அஜய் கேப்டன் விக்கெட் எடுத்திருக்காங்க, பிடிச்சிருக்காங்க. 2 விக்கெட் எடுத்திருக்காரு ஜெகன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் அருள் போக பார்த்துருக்காரு. கேப்ல போயிருக்கு. 2 கிராஸ் பண்றாங்களா, சிங்கிளோட சாப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சிங்கிள். ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு. 7 ரன் அடிச்சிருக்காங்க கரம்பக்குடி டோனி பாய்ஸ். ஆகாஷ் நியூ பேட்ஸ்மேன் சைக்கிள் கொஞ்சம் கூட டைமிங்கே கொடுக்கலன்னு சொல்லலாம். வித்தே கொடுக்காத பந்து, அதை பற்றி ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலன்ட் டெலிவரி, சூப்பராக போட்டிருக்காரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்பை தட்டி தூக்கிருங்க, விக்கெட் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் முதல் பந்தே பெரிய கிட்டிங்கு போயிருக்காரு. இல்ல ஆனா கேட்ச போட்டாங்க. நல்லா கேட்ச். ஓவர் முடிஞ்சிருக்கு 10. சொல்ல லாஸ்ட் ஓவர். ஃபர்ஸ்ட் பால் ஒரு 8 பஞ்சு. ஃபர்ஸ்ட் ஒன் டாட். செகண்ட் ஒன் குத்த நேரத்துல இருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அங்க அடிச்சு பார்த்துருக்காங்க. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா அதே பற்றி ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் வீக்கரான டெலிவரி. 1 more டாட் பால் டு எண்ட் இன்னிங்ஸ். இன்னிங்ஸ் முடிஞ்சமையில் 14 டார்கெட். CCC போதில் ரொம்ப கடினமான நிலைப்பாடு தான் இருந்தாலும் இப்போ நாங்கள் கரம்பக்குடி டோனி பாய்ஸ் செட் பண்ணல, யாரையும் செட் பண்ணல. பட் சின்ன பசங்க அவங்க 23 வயசு அண்டர் 23, அதனால நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. பட் கமிட்டியோட நாங்கள் யாருமே செட் பண்ணல. பட் அவங்களோட தோத்தால் மனசார நான் ஏற்றுக்கிறேன். உண்மைக்குமே அவங்க நல்லா வளர்ந்து வரணும். உண்மைக்குமே நல்லா விளாட்றாங்க, நல்லா விளாட்றாங்க. அதுக்காக தான் வாண்டடா செமி போட்டிருக்கீங்க. ஓகே, நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, சூப்பராக விளாட்றாங்க. பட் அவங்களோட நாங்கள் கமிட்டியோட போட்டுக்கிட்டது அதுதான் ஃபர்ஸ்ட். உண்மையாவே அந்த மனசு தான் ஒரு கடவுள் சொல்லலாம். வாழ்த்துக்கள் பாவா. எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாலே அல்லட்டிக்காம அடிச்சாரு. 1 bounce பவுண்டரி அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சு இங்க பவுண்டரி. ஸ்டார்ட் வித் பவுண்டரி இங்க. செகண்ட் ஒன் இந்த முறையை அடிச்சாரு. சான்ஸ் பார் 6 போயிடுச்சு. கரெக்டா அந்த கொடியில போய் அடிச்சிருச்சு. 6. நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்ட பார்த்துருக்காரு. கேப்ல போயிருக்கு. ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். ஒருத்தன் 6 ஸ்ட்ரைக்ல எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிருக்கு. ஒய்டு. நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் செம்ம ஹைட்டு போயிருக்கு. கேட்ச பிடிக்கிறாங்களா? இடையில 2 ஃபீல்டர் தடுத்துட்டாங்க. வந்து விக்கெட் மிஸ் ஆயிருச்சு. இங்கேயும் பிடிச்சி அடிக்கல. 2 இடத்துலயும் மிஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் டாட் டு எண்ட் ஓவர். முதல் ஓவருக்கு 12, ரெண்டாவது ஓவர் பட காமராஜ் டாட். செகண்ட் ஒன் மறிச்சு ஆட பார்த்தாரு. அங்க ஃபீல்டர் நல்லா சாப்பிட்டாங்க. கரெக்டா சாப்பிட்டாரு முருகன். ஒரு சிங்கிள். இந்த மாதிரி நேருக்கு நேர் போச்சு. இந்த பால் பவுண்டரி ஆயிருந்தா மேட்சை வின் ஆயிருக்கும். எஸ் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. முதல் செமி ஃபைனல் மேட்சை வின் பண்ணி ஃபைனலுக்கு முன்னேறி போறாங்க இங்க புதுலூர்.